EC8563 Communication Networks Laboratories. இந்த வீடியோவில் வந்து நம்ம 11th எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்க போகிறோம். ஸ்டடி ஆஃப் நெட்வொர்க் சிமுலேட்டர் அண்ட் சிமுலேஷன் ஆஃப் கன்ஜெஷன் கண்ட்ரோல் அல்காரிதம். ஃபஸ்ட் வந்து வாட் இஸ் NS2? ஸோ NS2னா என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து நெட்வொர்க் சிமுலேட்டர் வெர்ஷன் 2. ஸோ இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் சிமுலேட்டர். ஸோ இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து எந்த லைசன்ஸும் நம்ம பே பண்ணி வாங்க வேண்டிய தேவையில்லை. ஸோ இது வந்து யாருனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். டிசைன் ஃபார் ரிசர்ச் இன் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ். ஸோ நம்ம இது வந்து கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸில் ரிசர்ச்க்காக வந்து இது டிசைன் பண்ணியிருக்காங்க. செட்டிங் அப் ஏ நெட்வொர்க் டு டூ சம் ரியல் எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் த பெஸ்ட் வே ஃபார் ஸ்டடிங் அபவுட் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ். கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் பற்றி நம்ம ஸ்டடி பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நெட்வொர்க் வந்து செட் பண்ணி ஸோ அதில் வந்து நம்ம ரியல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா தான் வந்து நமக்கு ஸோ அதை ஸ்டடி பண்ணுறதுக்கு வந்து பெஸ்ட் வேயாக இருக்கும். ஹவர் செட்டிங் அப் ஏ நெட்வொர்க் இஸ் நாட் ஈஸி அண்ட் இஸ் காஸ்ட்லி. ஸோ நம்ம வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நெட்வொர்க்கில் வந்து 10 நோட்ஸ் இருக்குது அப்படிங்கிறக்கா ஸோ நம்ம வந்து 10 கம்ப்யூட்டர்ஸ் வாங்கி ஸோ நம்ம வந்து கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து நம்ம காஸ்ட் அதிகமாகும். ஃபார் திஸ் ரீசன் விர்ச்சுவல் நெட்வொர்க் ப்ரொவைடட் பை கம்ப்யூட்டர் சிமுலேட்டர் இஸ் யூஸ் ஃபார் எக்ஸ்பெரிமெண்ட் இன் ஒன்லி ஒன் கம்ப்யூட்டர். ஸோ இதனால் வந்து நமக்கு வந்து ஒரு விர்ச்சுவல் நெட்வொர்க்காக வந்து ஸோ ஒரு கம்ப்யூட்டரில் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குற மாதிரி ஸோ இந்த விர்ச்சுவல் நெட்வொர்க் வந்து ஒரு சிங்கிள் கம்ப்யூட்டரில் வந்து ரன் ஆகுது. இட் யூசஸ் ப்ரோக்ராமிங் டு ரெப்ரசன்ட் டிவைசஸ். ஸோ ஒரு டிவைசஸ்க்கு வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து அதில் ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. டிஸ் ஏ ஈவெண்ட் டிரைவன் சிமுலேட்டர். ஸோ இதில் வந்து ஒரு ஈவெண்ட் பேஸ் பண்ண சிமுலேட்டர் தான் இந்த நெட்வொர்க் சிமுலேட்டர் 2. ஸோ ஒரு ஈவெண்ட் அக்கர் ஆச்சு அப்படின்னா ஸோ அதுக்காக எப்படி பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படிங்கிறதான் இதில் ரைட் பண்ணியிருப்பாங்க. இட் ப்ரொவைட் சப்போர்ட்ஸ் ஃபார் சிமுலேஷன் ஆஃப் TCP UDP. ஸோ நான் டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்கால் யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோக்கால். ஸோ இந்த ரெண்டுமே பற்றி நம்ம தியரி கிளாஸில் பார்த்துருப்போம். ஸோ இந்த ரெண்டு மட்டும் தான் இதில் வந்து சிமுலேஷன் கொடுக்குறாங்க. இந்த ரெண்டுக்கு மட்டும் தான் சப்போர்ட் இருக்குது இந்த NS2வில். ஸோ அதுமாதிரி ரவுட்டிங் ஹியூஜ் நம்பர் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் ரேஞ்சிங் ஃப்ரம் வயர்ட் டு ஒயர்லெஸ் நெட்வொர்க்ஸ். ஸோ அதுமாதிரி ஒயர்லெஸ் நெட்வொர்க்ஸில் வந்து வைட் ரேஞ்ச் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ ஆடிங் நியூ என்டிட்டிஸ் லைக் ஏஜென்ட், பேக்கெட், அப்ளிகேஷன், கியூ, ப்ரோட்டோகால், ரவுட்டிங். ஸோ இதெல்லாம் வந்து இதில் சப்போர்ட் பண்ணுது. ஸோ அதுமாதிரி எரர் கரெக்ஷனும் இது சப்போர்ட் பண்ணுது. ஸோ NS2ஓட ஆர்கிடெக்சர் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ப்ரோக்ராம் வந்து TCL லாங்குவேஜில் எழுதுவோம். ஸோ நம்ம அதை வந்து C++லையும் எழுதலாம். ஸோ அதுமாரி TCL லாங்குவேஜ்லையும் எழுதலாம். ஸோ அதை வந்து நம்ம NS2 ஷெல் எக்ஸிக்யூட்டபிள் கமெண்ட்ஸை வந்து அது கன்வெர்ட் பண்ணி ஸோ நமக்கு வந்து சிமுலேஷன் ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா 2 ஃபைலில் கிடைக்கும். ஒன்று வந்து நேம் ஃபைலில் கிடைக்கும். ஸோ இது வந்து அனிமேஷனுக்காக நெட்வொர்க் அனிமேட்டர். ஸோ இன்னொன்று வந்து ட்ரேஸ் ஃபைலில் கிடைக்கும். ஸோ அந்த ட்ரேஸ் ஃபைலில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எக்ஸிக்யூட் ஆகும்போது என்னென்ன டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அதில் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. NS2 uses TCL language for creating simulation scenario file. ஸோ சிமுலேஷன் சினாரியோ ஃபைல் நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து TCL லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க NS1.TCL. ஸோ இதில் வந்து இந்த TCL ஸ்கிரிப்டோட நேம் பார்த்தோம் அப்படின்னா ஸோ அதான் வந்து NS1. இட் இஸ் த நேம் ஆஃப் த TCL ஸ்கிரிப்ட் ஃபைல் விச் டிஃபைன்ஸ் த சிமுலேஷன் சினாரியோ, நெட்வொர்க் டோபாலஜி, டிரான்ஸ்மிஷன் டைம் யூசிங் ப்ரோட்டோகால் ஆர் டிஃபைன் இந்த சினாரியோ ஃபைல். ஸோ நம்ம இந்த TCL ஃபைலில் என்னெல்லாம் எழுதுவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ நெட்வொர்க் டோபாலஜி, ஸோ அதோட டிரான்ஸ்மிஷன் டைம், ஸோ அது என்ன ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுது, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சினாரியோ ஃபைலில் வந்து நம்ம TCL லாங்குவேஜில் வந்து டிஃபைன் பண்ணுவோம். இஃப் யூ எக்ஸிக்யூட் த சினாரியோ ஃபைல் த சிமுலேஷன் ரிசல்ட் வில் பி NS1.tr அண்ட் NS1.nam ஃபைல். ஸோ நம்ம NS1.tclங்கிற ஃபைலை வந்து நம்ம சிமுலேஷனில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து 2 ஃபைல் வந்து அவுட்புட்டாக கிடைக்கும். ஒன்று வந்து NS1.nam, இன்னொன்று வந்து NS1.tr. ஸோ ஒரு ட்ரேஸ் ஃபைல், ஒரு நெட்வொர்க் அனிமேட்டர் ஃபைல். ஸோ 2 ஃபைல் வந்து நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். NS1.trங்கிறது என்னென்னா ஆல் த இன்ஃபர்மேஷன் அபவுட் கம்யூனிகேஷன் இஸ் ரிட்டன் இன் திஸ் ஃபைல். ஸோ இதில் வந்து கம்யூனிகேஷன் ஒரு நோடுக்கு நடுவில் நடக்கும்போது ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து இந்த ட்ரேஸ் ஃபைலில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ NS1.nam அப்படின்னா விஷுவலைஸ் த சிமுலேஷன். ஸோ சிமுலேஷனை வந்து விஷுவலைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து நெட்வொர்க் அனிமேட்டர். இந்த NS1.nam நம்ம ரன் பண்ணும்போது ஸோ நமக்கு வந்து அதோட அனிமேஷன் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த அனிமேஷன் ரன் பண்ணுறது பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஒரு அனிமேஷன் சாஃப்ட்வேர். ஸோ அது பேர் வந்து NAM, நெட்வொர்க் அனிமேட்டர். ஸோ NS2வில் யூஸ் பண்ணுற நெட்வொர்க்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சென்டர் ரிசீவரில் வந்து நம்ம FTP, CBR. ஸோ நம்ம வந்து கோடிங்கில் பார்ப்போம். ஸோ CBR யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அது மாதிரி FTP யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து அப்ளிகேஷன் லேயரில் உள்ள வேல்யூஸ். அதுமாதிரி வந்து TCP, UDP இந்த ரெண்டுமே வந்து டிரான்ஸ்போர்ட் லேயர் ப்ரோட்டோகால்ஸ். ஸோ மாதிரி IP வந்து நெட்வொர்க் லேயர். ஸோ அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் லேயரில் பார்த்தோம் அப்படின்னா ஈத்தர்நெட். ஸோ
அதுமாதிரி ரவுட்டரில் வந்து ஐபி ப்ரோட்டோக்கால் இருக்கும். ஸோ அதாவது நெட்வொர்க் லேயர். ஸோ அதுமாதிரி ரிசீவிங் சைட்லேயே வந்து ஸோ எஃப்டிபி சிபிஆர் ப்ரோட்டோக்கால் வந்து அப்ளிகேஷன் லேயரில் இருக்கும். ஸோ அதுமாதிரி வந்து டிரான்ஸ்போர்ட் லேயரில் டிசிபி யூடிபி, நெட்வொர்க் லேயரில் வந்து ஐபி ப்ரோட்டோக்கால், அதுமாதிரி ஃபிசிக்கல் அல்லது டேட்டா லிங்க் லேயரில் வந்து ஈத்தர்நெட் ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம இதில் வந்து நம்ம NS2 பார்த்தோம் அப்படின்னா விண்டோஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அது வந்து சிக்வின் டெர்மினலில் லினக்ஸ் என்விரான்மெண்ட்டில் வந்து ரன் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு காமனாக யூஸ் பண்ணுற கமெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சிடி. ஸோ இது வந்து சேஞ்ச் டைரக்டரி. ஸோ அதே வந்து சிடி கொடுத்து நம்ம ஸ்பேஸ் கொடுத்து ஸோ என்ன லொக்கேஷன் கொடுக்கமோ ஸோ அந்த லொக்கேஷனுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அது வந்து ப்ரீவியஸ் டைரக்டரிக்கு மூவ் ஆகணும் அப்படின்னா ஸோ நமக்கு சிடி ஸ்பேஸ் டபுள் டாட் ஸோ அது கொடுத்தோம்னா ப்ரீவியஸ் டைரக்டரிக்கு வந்து மூவ் ஆயிரும். ஸோ அதுமாதிரி எல்எஸ்ங்கிறது வந்து அந்த டைரக்டரியில் உள்ள கண்டென்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது டிஸ்பிளே பண்ணுறதுக்கு வந்து எல்எஸ் கமெண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து டார் கமெண்ட் வந்து ஸோ நம்ம ஒரு ஃபைல் வந்து நம்ம கம்ப்ரஸ் பண்ணுறோம் இல்லை டீகம்ப்ரஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த டார் ஃபைல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜிஎடிட் இந்த கமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸோ எடிட்டர்ஸ். ஸோ நம்ம லினக்ஸ் என்விரான்மெண்ட்டில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து ஜிஎடிட் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுமாதிரி பிடபிள்யூடி கொடுத்தோம்னா ப்ரெசென்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. ஸோ நம்ம எந்த டைரக்டரியில் வந்து கரண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது வந்து அது டிஸ்பிளே பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம சினாரியோ ஃபைல். ஸோ நம்ம அந்த .tcl ஃபைல் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து செட் NS ஸ்பேஸ் நியூ சிமுலேட்டர். ஸோ நியூ சிமுலேட்டர் வந்து ப்ராக்கெட்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து இந்த சிமுலேட்டரில் எஸ் வந்து கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும். சிமுலேட்டர் இஸ் இந்த நேம் ஆஃப் த C++ கிளாஸ். ஸோ அது இந்த சிமுலேட்டருங்கிறது வந்து நம்ம C++ வந்து கிளாஸ் எப்படி யூஸ் பண்ணுறோமோ ஸோ அதே மாதிரி தான் வந்து இதில் வந்து சிமுலேட்டர் கிளாஸ். ஸோ இந்த C++ கிளாஸை வந்து நம்ம இதில் கால் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஆல்ரெடி ப்ரீ கம்பைன் லைப்ரரியாக தான் இருக்கும். நியூ இஸ் டு கிரியேட் த இன்ஸ்டன்ஸ் ஆஃப் தி சிமுலேட்டர். ஸோ இதில் வந்து நியூங்கிற கீவேர்டு எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ இந்த இன்ஸ்டன்ஸில் வந்து புது சிமுலேட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து அந்த இன்ஸ்டன்ஸ். ஸோ அந்த கிளாஸில் வந்து நம்ம இன்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணும்போது ஸோ அது வந்து நியூ அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அவுட்புட் ஃபைல். ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்கிறோம். ஸோ 2 ஃபைல் வந்து நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். ஒன்று வந்து ட்ரேஸ் ஃபைல், இன்னொன்று வந்து நேம் ஃபைல், நெட்வொர்க் அனிமேட்டர் ஃபைல். ஸோ ட்ரேஸ் ஃபைல் வந்து நம்ம அவுட்புட் ஃபைல்ஸ் தான் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இதில் அந்த செட்டுங்கிற கமெண்ட் வந்து நம்ம எப்படி நம்ம சிசி ப்ரோக்ராமில் வந்து C++ ப்ரோக்ராமிங் வந்து நம்ம ஈக்குவல் டு ஸோ நம்ம அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணுறோமோ ஸோ அதேமாதிரி வந்து இதில் செட் கமெண்ட் வந்து நமக்கு வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டராக ஒர்க் ஆகுது. ஸோ செட் ட்ரேஸ் ஃபைல் பேரந்திசிஸ் ஸோ ப்ராக்கெட்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஓப்பன் NS1.tr ஸ்பேஸ் W. ஸோ இது வந்து என்ன மோட் ஸோ ரைட் மோடா இல்லை ரீட் மோடாங்கிறது வந்து ஸோ W அப்படிங்கிறது வந்து ரைட் பெர்மிஷன் கூட வந்து இந்த ஃபைல் க்ரியேட் பண்ணுறோம் NS1.trன்னு. ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணுறோம் இந்த ட்ரேஸ் ஃபைலுங்கிற வேரியபிளில். ஸோ NS ட்ரேஸ் -all ஸோ $symbol ட்ரேஸ் ஃபைல். ஸோ இந்த ஒரு வேரியபிளுக்கு முன்னாடி வந்து இந்த $symbol யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வேரியபிளில் இருக்கிற வேல்யூவை நம்ம யூஸ் பண்ணுறோன்னு அர்த்தம். ஸோ நம்ம இப்போ இந்த ட்ரேஸ் ஃபைலுங்கிற வேரியபிளில் வந்து நம்ம இந்த ஃபைலை நம்ம ஃபைல் கொடுத்து வச்சுருக்கிறோம். ஸோ அந்த ஃபைலை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்காக வந்து ஸோ அந்த $symbol வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதேமாதிரி நேம் ஃபைல். ஸோ நம்ம எப்படி ட்ரேஸ் ஃபைல் க்ரியேட் பண்ணுவோம் அதேமாதிரி நேம் ஃபைல் க்ரியேட் பண்ணி ஸோ அது வந்து நேம் ட்ரேஸில் -all கமெண்டில் வந்து நம்ம இந்த ஃபைலை கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நோடை செட் பண்ணுறது. ஸோ நம்ம நோட் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ நம்ம வந்து நெட்வொர்க் சிமுலேட்டரில் உள்ள நோடை வந்து நம்ம அசைன் பண்ணணும். ஸோ அதுக்காக செட் N0 = N0 bracket $NS node. ஸோ இது வந்து நெட்வொர்க் சிமுலேட்டர் கமெண்டில் NSல நோடு அந்த நோட் ஃபங்க்ஷனை வந்து நம்ம வந்து இந்த எண்ணாட்டை வந்து நம்ம நோடு அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஸோ அதுமாதிரி நம்ம எத்தனை நோடு யூஸ் பண்ணுறோமோ ஸோ நம்ம 6 நோட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா N0 N1 N2 அப் டு N5 வரைக்கும் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம எத்தனை நோட்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அத்தனை நோட் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நோட் செட் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஃபார்மேட்டில் வந்து நம்ம நோடை வந்து செட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து நோடு செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து வந்து ஒரு நோடை நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து லிங்க் செட் பண்ணுறோம். ஸோ 2 நோடு இருக்குது அப்படின்னா அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு லிங்க் தேவை. ஸோ அந்த லிங்க் பார்த்தோம் அப்படின்னா ஸோ அது வந்து ஏதோ டியூப்ளெக்ஸ் லிங்காக இருக்கலாம், இல்லை வந்து ஹாஃப் டியூப்ளெக்ஸ், இல்லை சிம்ப்ளெக்ஸ் லிங்காக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம தியரி கிளாஸில் படிச்சிருப்போம். ஸோ அந்த என்ன லிங்க் யூஸ் பண்ணுறோமோ ஸோ அதை வந்து டிஃபைன் பண்ணணும். ஸோ $NS டியூப்ளெக்ஸ் லிங்க். ஸோ எந்த நோடு N0 N1. ஸோ இது வந்து N0 N1ங்கிறது வேரியபிள். ஸோ நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸாக வந்து நம்ம இதில் வந்து செட் பண்ணியிருப்போம். ஸோ செட் N0ங்கிறது வந்து வேரியபிள், அதுமாதிரி N1ங்கிறது வேரியபிள். அந்த வேரியபிள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ அது வந்து ஒரு நோட்.
ஸோ இந்த நோடை ரெப்ரசன்ட் பண்ணுற வேரியபிள்ஸ் தான் வந்து N0 N1. ஸோ இது வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம். N0 நோடை வந்து நம்ம N1 கூட கனெக்ட் பண்ணுறோம். ஸோ அதோட வேல்யூஸ் நம்ம இதில் வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஸோ அதோட ஸ்பீட் பார்த்தோம் அப்படின்னா 3 Mbps ஸ்பீட் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ டிலே வந்து 5 milliseconds. ஸோ அடுத்து வந்து இந்த ட்ராப் டைலுங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இது என்ன கியூ டைப். ஸோ ஒரு நோட்லேயும் வந்து பஃபர் இருக்கும். ஸோ அந்த பஃபரில் வந்து என்ன பஃபரில் கியூ யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது என்ன டைப் ஆஃப் கியூ யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து இதில் ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ட்ராப் டைல் அப்படிங்கிறது வந்து ஸோ ஒன்ஸ் அந்த கியூ வந்து ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ அந்த டெய்ல் எண்டில் வந்து வர்ற பேக்கெட்ஸ் எல்லாமே வந்து ட்ராப் ஆயிரும். ஸோ அதேமாதிரி இந்த N0 to N1 டியூப்ளெக்ஸ் சிங்கில் வந்து அதோட ஓரியன்டேஷன் என்ன அப்படிங்கிறது வந்து ஸோ இதில் டிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து இந்த 3 Mbps வந்து அதோட பேண்ட்வித். ஸோ அதேமாதிரி 5 milliseconds வந்து எது டிலே எல்லாம் சொல்லலாம். ஸோ அதோட டிலேயை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த லைன் 2 பார்த்தோம் அப்படின்னா இந்த பொசிஷன்ஸ் ஆஃப் நோட் அண்ட் லிங்க் ஃபார் நேம். ஸோ அந்த நெட்வொர்க் அனிமேட்டரில் வந்து நம்ம அதோட பொசிஷன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக வந்து ஒரு ஓரியன்டேஷனை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு செகண்ட் லைன் ஆஃப் கமெண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து செட்டிங் ஏஜென்ட். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து TCP UDPயில் பார்த்துருப்போம். ஸோ UDP ஏஜென்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ நம்ம வந்து எந்த நோடில் வந்து நம்ம கம்யூனிகேஷன் யூஸ் பண்ண போகிறோமோ ஸோ அதில் வந்து TCP ஏஜென்ட்டாக அல்லது UDP யூஸ் பண்ணோம்னா UDP ஏஜென்ட் வந்து நம்ம செட் பண்ணணும். To use UDP in simulation, the sender sets the agent as UDP agent while the receiver sets to null agent. ஸோ நம்ம இதில் UDP ஏஜென்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம சென்டர் வந்து UDP ஏஜென்ட்டாக செட் பண்ணணும். ஸோ அதுமாதிரி ரிசீவர் வந்து null ஏஜென்ட்டாக வந்து நம்ம செட் பண்ணணும். null agent do not anything except receiving packets. ஸோ null agentங்கிறது வந்து எதுவுமே பண்ண ரிசீவ் மட்டும் தான் பண்ணணும். இந்த ஃபர்ஸ்ட் 4 lines the UDP and null agent are set for N0 and N1 respectively. The line 5 declares the transmission between UDP and null. ஸோ ஒரு UDP ஏஜென்ட் வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ நம்ம TCL ஃபைலில் இப்படி தான் டிஃபைன் பண்ணியிருப்போம். செட் UDP நியூ ஏஜென்ட் பார் UDP. ஸோ இதில் வந்து நம்ம UDPங்கிற வேரியபிள் வந்து நம்ம இங்கே டிஃபைன் பண்ணுறோம். ஸோ அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏஜென்ட். ஸோ அது வந்து UDP டைப். ஸோ யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோக்காலோட ஒரு ஏஜென்ட் தான் வந்து இந்த UDP. ஸோ இது வந்து வேரியபிள். அந்த UDP ஏஜென்ட்டை வந்து நம்ம வந்து நோட் 0 கூட வந்து நம்ம அட்டாச் பண்ணுறோம். ஸோ இது வந்து அட்டாச் ஏஜென்ட் இருக்கும். ஸோ இதை வந்து இப்போ நோட் 0 தான் வந்து சென்டர் ஆக்ட் ஆக போகுது. ஸோ அடுத்தது வந்து நல்லுங்கிற வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து ஏஜென்ட் டைப்பில் நல்ல ஏஜென்ட் அது. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா ரிசீவ் மட்டும் தான் பண்ணோம். ஸோ இது வந்து N1 கூட நம்ம நல்ல ஏஜென்ட் அட்டாச் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கனெக்ட் $UDP $null. ஸோ அப்போ வந்து நம்ம இந்த UDP வேரியபிள் இந்த நல் வேரியபிள்ஸ் இந்த ரெண்டையும் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம். அதாவது நோட் N0 N1 ஸோ இந்த ரெண்டையும் வந்து UDPயில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ தான் வந்து நமக்கு அந்த சிமுலேஷனில் வந்து நம்ம பேக்கெட்ஸ்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது பார்த்துருப்போம். ஸோ ப்ரீவியஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்த்துருக்கலாம். ஸோ இல்லைனா வந்து இதுக்கப்புறம் பார்ப்போம். ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா அந்த கனெக்ட் கொடுத்த பிறகு தான் வந்து எந்த 2 நோடுக்கு நடுவில் வந்து நம்ம ப்ரோக்ராமில் இந்த கனெக்ட் கொடுத்துருக்கோமோ ஸோ அந்த 2 நோடுக்கு நடுவில் தான் வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்து நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து TCP ஏஜென்ட் வந்து எப்படி செட் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ TCP ஏஜென்ட் வந்து செட் பண்ணுறதுக்கு வந்து இந்த சென்டர் செட்ஸ் த ஏஜென்ட் அஸ் TCP ஏஜென்ட் வித் ரிசீவர் டு த TCP சிங்க் ஏஜென்ட். ஸோ எப்படி நம்ம UDPயில் வந்து நல்ல ஏஜென்ட் பார்த்தோமோ ஸோ அதில் வந்து அதேமாதிரி இதில் வந்து TCP சென்டர் வந்து TCP ஏஜென்ட். ஸோ அதேமாதிரி ரிசீவிங் வந்து TCP சிங்க் ஏஜென்ட். அண்ட் ரிசீவிங் ஏ பேக்கெட் TCP சிங்க் ஏஜென்ட் வில் ரிப்ளை அண்ட் அக்னாலஜ்மெண்ட் பேக்கெட். ஸோ நம்ம வந்து UDPயில் வந்து நமக்கு அக்னாலஜ்மெண்ட் கிடையாது. ஸோ அது வந்து TCP தான் வந்து ரிலையபிள் ப்ரோட்டோக்கால். ஸோ இதை பற்றி நம்ம தியரி கிளாஸில் ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ TCPயில் வந்து நமக்கு வந்து அக்னாலஜ்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த சிங்க் ஏஜென்ட் தான் வந்து ஒரு பேக்கெட் ரிசீவ் பண்ணிடுச்சு அப்படின்னா ஸோ அதுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் அனுப்பும். ஸோ நம்ம எப்படி UDP நம்ம ஏஜென்ட் செட் பண்ணோமோ ஸோ அதே மாதிரி தான். ஸோ இது வந்து TCPங்கிற வேரியபிள். அது வந்து ஏஜென்ட் டைப் பார்த்தோம்னா TCP. ஸோ அதுக்கு வந்து அதை வந்து நம்ம நோட் 0 வந்து கூட அட்டாச் பண்ணிடுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சிங்க் ஏஜென்ட். ஸோ TCP சிங்க். ஸோ இது வந்து வேரியபிள் தான் இது. ஸோ சிங்க்குங்கிறது வந்து வேரியபிள் நேம். ஸோ இதை நம்ம வேறுனாலும் கொடுத்துக்கலாம். ஸோ நியூ ஏஜென்ட் / TCP சிங்க். ஸோ அதை வந்து நம்ம N1 கூட வந்து இந்த சிங்க்குங்கிறத அட்டாச் பண்ணுறோம். ஸோ அதுமாதிரி NS கனெக்ட் TCP அண்ட் சிங்க். ஸோ நம்ம எப்படி நம்ம UDPயில் நல்ல ஏஜென்ட் யூஸ் பண்ணுறோமோ ஸோ அதேமாதிரி வந்து இங்கே TCP சிங்க் ஏஜென்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம்.
So UDP agent uses CBR application and TCP agent uses FTP application. UDP agent பார்த்தோம்னா CBR application வந்து யூஸ் பண்ணுது. ஸோ அதே வந்து TCP agent பார்த்தோம்னா FTP applications வந்து யூஸ் பண்ணுது. ஸோ அதை எப்படி செட் பண்ணலான்னு பார்த்தோம்னா செட் CBR. ஸோ CBRங்கிறது வந்து கான்ஸ்டன்ட் பிட்ரேட் அப்ளிகேஷன். ஸோ அதோட டிராஃபிக் எப்படி இருக்குது அப்படின்னு கொடுக்கும்போது அப்ளிகேஷனில் டிராஃபிக் அதோட டைப் வந்து CBR கான்ஸ்டன்ட் பிட்ரேட். ஸோ அதை வந்து இந்த CBRங்கிற வேல்யூஸ்க்கு வந்து செட் பண்ணுறோம். ஸோ அதை வந்து நம்ம UDP கூட வந்து நம்ம அட்டாச் பண்ணுறோம். ஸோ நம்ம எப்படி நோட் 0 வந்து நம்ம UDP கூட அட்டாச் பண்ணோமோ ப்ரீவியஸாக, ஸோ அதேமாரி வந்து இந்த அப்ளிகேஷன் டைப்பையும் வந்து நம்ம UDP கூட அட்டாச் பண்ணுறோம். ஸோ அதே வந்து FTPயாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ நம்ம FTP வந்து நம்ம TCP கூட அட்டாச் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து செட்டிங் டைம் ஷெட்யூல் ஃபார் சிமுலேஷன். ஸோ சிமுலேஷனில் வந்து ஸோ அதை எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணணும், ஸோ எப்போ ஸ்டாப் பண்ணணும், ஸோ அந்த டிரான்ஸ்மிஷன் டேட்டா டிரான்ஸ்மிஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகணும் எப்போ ஸ்டாப் ஆகணும் அப்படிங்கிறது வந்து நம்ம அதோட டைம் வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ செகண்ட்ஸில் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ அந்த டைமில் வந்து நமக்கு அது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து CBR பார்த்தோம்னா 1 செகண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஸோ CBR ஸ்டாப் பார்த்தோம் அப்படின்னா 8.5 செகண்ட்ஸில் ஸ்டாப் ஆகுது. ஸோ அதே வந்து TCPயோட FTP பார்த்தோம் அப்படின்னா 2.5ல ஸ்டார்ட் ஆகி 8 செகண்ட்ஸில் வந்து நமக்கு ஸ்டாப் ஆகுது. ஸோ அந்த டைம் ரேஞ்சில் வந்து ஸோ அது வந்து டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டிக்ளேர் ஃபினிஷ். ஸோ ஃபினிஷ் ப்ரொசீஜர் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ சிமுலேஷன் பார்த்தோம்னா மோஸ்ட்லி வந்து 10 செகண்ட்ஸில் வந்து ஃபினிஷ் ஆயிரும். ஸோ இதில் வந்து நமக்கு வந்து 10 செகண்ட்ஸில் ஃபினிஷ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம டைம் சேஞ்ச் பண்ணணும்னு பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எப்படி வந்து அப்ளிகேஷன்ஸ் செட் பண்ணோமோ ஸோ அதேமாரி வந்து NS at 10 செகண்ட் ஃபினிஷ் ப்ரொசீஜர் வந்து கால் பண்ணுது இது. ஸோ நம்ம நார்மலாக வந்து C ப்ரோக்ராமில் வந்து ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துருப்போம். ஸோ அங்கே எப்படி நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோமோ ஸோ அதே மாதிரி தான் வந்து இங்கே ப்ரொசீஜர். ஸோ அதோட ஃபார்மேட் பார்த்தோம்னா PROC ஸ்பேஸ் அந்த ப்ரொசீஜரோட நேம், ஸோ ஓப்பன் பேரந்திசிஸ் க்ளோஸ் பேரந்திசிஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து அதோட அது கண்டினியூஸாகவே ஸோ அதோட பாடியோட ஓப்பனிங் பேரந்திசிஸ் வந்துடும். ஸோ இதை நம்ம வந்து நெக்ஸ்ட் லைனில் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எரர் காமிக்கும். ஸோ அதோட சின்டாக்ஸே வந்து அந்த PROC ஸ்பேஸ் அந்த ப்ரொசீஜர் நேம் ஸ்பேஸ் ஸோ அந்த ஓப்பன் பேரந்திசிஸ் க்ளோஸ் பேரந்திசிஸ் ஒரு ஸ்பேஸ் விட்டு நமக்கு வந்து ஓப்பன் பேரந்திசிஸ் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அந்த ப்ரொசீஜரோட பாடியில் நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எழுதுகிறோமோ ஸோ அதை எழுதிக்கலாம். ஸோ குளோபல் NS ட்ரேஸ் ஃபைல் நேம் ஃபைல். ஸோ இந்த 2 ஃபைலையும் வந்து நம்ம குளோபல் வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதை இந்த ட்ரேஸ் ஃபைலை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ அதுமாரி வந்து நேம் ஃபைலையும் க்ளோஸ் பண்ணுறோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸிட் கொடுக்குறோம். ஸோ இதான் வந்து நமக்கு வந்து அதோட ஃபினிஷ் ப்ரொசீஜர். ஸோ ஃபைனலாக வந்து ரன் கமெண்ட் கொடுப்போம். ஸோ இந்த ரன் கமெண்டில் தான் வந்து நமக்கு அந்த சிமுலேஷன் வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம சினாரியோ ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். ஸோ அதாவது இந்த .tcl ஃபைலில் என்னென்ன பிளாக்ஸ்லாம் இருக்கும் ஸோ அதை எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலாங்கிறத பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒன்ஸ் இந்த TCL ஃபைலை க்ரியேட் பண்ணி முடித்தோடனே எப்படி சிமுலேட் பண்ணலாம் அப்படிங்க பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சிக்மினில் வந்து நம்ம பார்த்துருப்போம் எப்படி அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ NS ஸ்பேஸ் ஸோ அந்த ஃபைல் நேம் .tcl ஸோ அந்த ஃபைல் நேம் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அது வந்து ரன் ஆகி ஸோ சிமுலேட் ஆகும். ஸோ நமக்கு வந்து ஒன்ஸ் அது சிமுலேட் ஆகி முடித்தோடனே திரும்ப நம்ம ரன் பண்ணும்போது நமக்கு வந்து சிமுலேஷன் ஃபைல் மட்டும் நம்ம பார்க்கணும். ஸோ நமக்கு வந்து ட்ரேஸ் ஃபைல் வந்து ஸோ ஒன்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு NS கொடுத்து ரன் பண்ணும்போது நமக்கு நேம் ஃபைலும் க்ரியேட் ஆகும் ட்ரேஸ் ஃபைலும் க்ரியேட் ஆகும். ஸோ ஒன்ஸ் ரன் பண்ணி முடித்தோடனே திரும்ப நம்ம ரன் பண்ணணும் ஸோ சிமுலேஷன் மட்டும் பார்க்கணும் அப்படின்னா நமக்கு வந்து டைரெக்டாக வந்து நேம் ஸ்பேஸ் NS1.name கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு நெட்வொர்க் அனிமேட்டர் வந்து ரன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லேயே வந்து நம்ம கன்ஜெஷன் கண்ட்ரோலும் கொடுத்துருக்காங்க. ஸோ கன்ஜெஷன்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ நமக்கு வந்து எப்போ வந்து ஒரு நெட்வொர்க்கில் வந்து நம்ம டிராஃபிக் வந்து அதோட லிமிட்டோட அதிகமாக போதும். ஸோ ஒரு டிரான்ஸ்மிஷன் மீடியம் இருக்குது அப்படின்னா ஸோ அதோட மேக்ஸிமம் ட்ரான்ஸ்ஃபர் ரேட்டோட எப்போ அது அதிகமாக போகுதோ ஸோ அப்போ தான் வந்து கன்ஜெஷன் வந்து அக்கர் ஆகும். ஸோ அந்த கன்ஜெஷன் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து கன்ஜெஷன் கண்ட்ரோல். Congestion control refers to the technique used to control or prevent congestion.
ஸோ நம்ம எதில் அது வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அக்கர் ஆயிடுச்சு அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இல்லை அப்படின்னா அந்த கன்ஜெஷன் அக்கர் ஆகிறதுக்கு முன்னாடியே அதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து 2 டைப்பில் கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று வந்து ஓப்பன் லூப் கன்ஜெஷன் கண்ட்ரோல், இன்னொன்று வந்து க்ளோஸ் லூப் கன்ஜெஷன் கண்ட்ரோல். ஸோ ஓப்பன் லூப் பார்த்தோம் அப்படின்னா கன்ஜெஷன் அக்கர் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து அவாய்ட் பண்ணுறது தான் வந்து ஓப்பன் லூப் கன்ஜெஷன் கண்ட்ரோல். ஸோ இது வந்து எது சோர்ஸ் அல்லது டெஸ்டினேஷன் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ இதில் யூஸ் பண்ணுற பாலிசிஸ் பார்த்தோம் அப்படின்னா ரீட்ரான்ஸ்மிஷன். ஸோ நம்ம வந்து சப்போஸ் கன்ஜெஷன் அக்கர் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ நம்ம அந்த டேட்டாஸ் வந்து ரீட்ரான்ஸ்மிட் பண்ணுறோம். ஸோ இல்லைனா வந்து விண்டோ மெத்தட். ஸோ நம்ம வந்து ஸ்லைடிங் விண்டோ ப்ரோட்டோக்கால்லாம் பார்த்துருப்போம். அந்த மாதிரி விண்டோ மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ வந்து கன்ஜெஷன் வந்து அக்கர் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஸ்கார்டிங். கன்ஜெஷன் அக்கரான ஃப்ரேம்ஸ் வந்து நம்ம டிஸ்கார்ட் பண்ணிடலாம். ஸோ அக்னாலஜ்மெண்ட் வந்து நம்ம ஒரு ஃப்ரேமுக்கும் வந்து நம்ம ஒரு பேக்கேஜ்க்கு நம்ம வந்து அக்னாலஜ்மெண்ட் சென்ட் பண்ணாமல் ஸோ ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் செட் ஆஃப் ஃப்ரேம்ஸோ இல்லை செட் ஆஃப் பேக்கெட்ஸோ நம்ம ரிசீவ் பண்ண பிறகு நம்ம அக்னாலஜ்மெண்ட் சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து இந்த டிராஃபிக் வந்து குறையும். ஸோ அதனால் வந்து நம்ம கன்ஜெஷன் வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அட்மிஷன். ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு கன்ஜெஷன் அக்கர் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ அதை அட்மிட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம வந்து டிரான்ஸ்மிஷன் வந்து ஸ்டாப் பண்ணணும். ஸோ அடுத்த டைப் பார்த்தோம்னா க்ளோஸ் லூப் கன்ஜெஷன் கண்ட்ரோல். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் வந்து க்ளோஸ் லூப் கன்ஜெஷன் கண்ட்ரோல். ஸோ இது எப்போ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கன்ஜெஷன் அக்கரான பிறகு யூஸ் பண்ணுறது தான் வந்து க்ளோஸ் லூப் கன்ஜெஷன் கண்ட்ரோல். ஸோ இதில் யூஸ் பண்ணுற டெக்னிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பேக் ப்ரெஷர். ஸோ ஒன்ஸ் கன்ஜெஷன் அக்கர் ஆகிட்டு அப்படின்னா ஸோ ரிசீவர் வந்து ஃபைல்ஸ் இந்த பேக்கெட்ஸ் ரிசீவ் பண்ணுறது வந்து ஸ்டாப் பண்ணிடும். ஸோ அப்போ வந்து சென்டருக்கு வந்து ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். ஸோ அதோட ஃபைல்ஸ் வந்து எதுவுமே வந்து டிரான்ஸ்மிட் ஆகாது. ஸோ இதுதான் வந்து பேக் ப்ரெஷர் இருக்காங்க. ஸோ செகண்ட் வந்து சோக் பேக்கெட். ஸோ ரிசீவர் வந்து கன்ஜெஷன் அக்கர் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ அது ஒரு ஸ்பெஷல் பேக்கெட்டில் வந்து நமக்கு வந்து இந்த கன்ஜெஷன் அக்கர் ஆயிருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து சென்டருக்கு சென்ட் பண்ணோம். ஸோ இதான் வந்து சோக் பாக்கெட். ஸோ இம்ப்ளிசிட் சிக்னலிங், எக்ஸ்பிளிசிட் சிக்னலிங். ஸோ இது வந்து இம்ப்ளிசிட் சிக்னலிங்கில் வந்து சென்டராகவே வந்து ஸோ அக்னாலஜ்மெண்ட் வரலை அப்படிங்கும்போது ஸோ அது அவங்களாவே வந்து கன்ஜெஷன் அக்கர் ஆயிருக்கு அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு ஸோ டிரான்ஸ்மிஷன் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸோ எப்போ வந்து கன்ஜெஷன் அக்கர் ஆகாதோ ஸோ அப்போ வந்து திரும்ப ரீட்ரான்ஸ்மிட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளிசிட் சிக்னலிங்கில் வந்து ஸோ அதுக்குன்னு தனியாக வந்து நம்ம சிக்னல் சென்ட் பண்ணி நம்ம வந்து சென்டருக்கும் ரிசீவருக்கும் பார்த்தோம் அப்படின்னா கன்ஜெஷன் அக்கறதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணுறது தான் வந்து எக்ஸ்பிளிசிட் சிக்னலிங். ஸோ இந்த கன்ஜெஷன் கண்ட்ரோல் வந்து நம்ம NS2 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ சிக்வின் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ NS டைப் பண்ணுறோம். ஸ்டார்ட் xwin. ஸோ சேஞ்ச் டைரக்டரி கமெண்ட் யூஸ் பண்ணி நான் வந்து இந்த ஃபைல் எந்த இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கணும் ஸோ அந்த லொக்கேஷனுக்கு வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ தான் நம்ம சினாரியோ ஃபைல் நம்ம ஆல்ரெடி சொன்னோம். ஸோ .tcl ஃபைல் வந்து ரன் பண்ணுறதுக்கு வந்து NS ஸ்பேஸ் ஸோ அந்த ஃபைல் நேம். ஸோ இதில் வந்து சிசின்னு கன்ஜெஷன் கண்ட்ரோலுக்கு சிசி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ cc.tcl. ஸோ இதில் பார்த்தோம்னா நம்ம நோட் 1 நோட் 5 இந்த ரெண்டுமே வந்து நம்ம கலரில் வந்து அந்த நோடோட கலர் நம்ம டிஃபைன் பண்ணி ரெட்லையும் ஸோ அதோட ரெப்ரஸன்டேஷன் வந்து ஸ்கொயர்லையும் செலக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா நோட் 1 நோட் 5 ஸோ இந்த ரெண்டுமே வந்து UDPயில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதுமாதிரி நோட் 0 நோட் 4 ஸோ அந்த ரெண்டையும் பார்த்தோம்னா TCP ப்ரோட்டோக்காலில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ UDPயில் வந்து நமக்கு வந்து அக்னாலஜ்மெண்ட் வந்து வராது. ஸோ அதனால் 1 to 5 டிரான்ஸ்மிஷன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸோ இந்த ரெட் கலர் பேக்கெட்ஸ் வந்து டேரெக்டாக வந்து நோட் 1 to நோட் 5 போகும். ஸோ அப்போ UDPயில் பார்க்கும்போது நோட் 1 வந்து நமக்கு வந்து UDP ஏஜென்ட்டாக இருக்கும். ஸோ நோட் 5 வந்து நல்ல ஏஜென்ட்டாக இருக்கும். ஸோ அதே வந்து இங்கே பார்க்கும்போது நோட் 0 வந்து TCP ஏஜென்ட்டாக இருக்கும். ஸோ அதுமாதிரி நோட் 5 வந்து TCP சிங்க் ஏஜென்ட்டாக இருக்கும். சாரி நோட் 4 வந்து TCP சிங்க் ஏஜென்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து கம்யூனிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஸோ நோட் 0 to நோட் 4. ஸோ இப்போ நோட் 0 அனுப்புகிற எல்லா டேட்டாஸ்க்குமே பார்த்தோம்னா ஸோ அதில் வந்து அக்னாலஜ்மெண்ட் வருது.
ஸோ டேட்டாஸ் வந்து அதிகமாக சென்ட் ஆகிறதுனால கன்ஜெஷன் அக்கர் ஆகுது. ஸோ அப்போ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக வந்து ஸோ அதோட டிரான்ஸ்மிஷன் ரேட்டை வந்து இது கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இது வந்து கன்ஜெஷன் கண்ட்ரோல். ஸோ அதோட கோடிங் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிமுலேட்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த யூடிபி டிசிபி வந்து டிஃபைன் பண்ணுறதுக்காக வந்து நமக்கு வந்து 2 கலர் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ கலர் வேரியபிள் வந்து நமக்கு ஒன்று வந்து ப்ளூ, ஸோ செகண்ட் வந்து ரெட்டுங்கிற ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ட்ரேஸ் ஃபைல், வின் ஃபைல் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுமாதிரி நெட்ஒர்க் ஃபைலுக்கும் நேம் அனிமேட்டருக்கும் அந்த நேம் ட்ரேஸ் ஃபைல் வந்து நம்ம இதில் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபினிஷ் ப்ரொசீஜர். ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து காமனாக தான் இருக்கும். ஸோ என்னென்ன ஃபைல் யூஸ் பண்ணியிருக்கோமோ, ஓப்பன் பண்ணியிருக்கோமோ, ஸோ அதை வந்து இதில் க்ளோஸ் பண்ணியிருப்போம் ஃபினிஷ் ப்ரொசீஜரில். ஸோ நேம் ஃபைல் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு ஸோ அதை வந்து க்ளோஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதுமாதிரி வந்து ட்ரேஸ் ஃபைலையும் க்ளோஸ் பண்ணியிருப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 6 நோட்ஸ் வந்து இதில் டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ செட் நோட் N0 வந்து நோடாக செட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுமாதிரி அப் டு N5 வரைக்கும். ஸோ அதில் N1ஓட கலர் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரெட்டுன்னு டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுமாதிரி N1ஓட ஷேப்பும் ரெட் பாக்ஸ் ஷேப்பாக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுமாதிரி N5யும் நம்ம ரெட் பாக்ஸை டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம நோடை டிஃபைன் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து லிங்க்கை க்ரியேட் பண்ணுறோம். க்ரியேட் லிங்க் பிட்வீன் த நோட்ஸ். ஸோ இது வந்து டியூப்ளெக்ஸ் லிங்க். ஸோ N0 to N2 வந்து பார்த்தோம்னா 2 Mbps ஸ்பீடில் வந்து 10 millisecond டிலேயில் வந்து ட்ராப் டைல் கியூ வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுமாதிரி அந்த சைஸ் ஆஃப் த கியூ, ஸோ N2, N3 இந்த 2 நோடுக்குள்ள கியூ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அதோட சைஸ் வந்து 10 செட் பண்ணுறோம். அதோட கியூ லிமிட் வந்து 50 வரைக்கும் நமக்கு லிமிட் கொடுத்துருக்குறோம். ஸோ இதை தாண்டி போச்சு அப்படின்னா தான் நமக்கு வந்து கன்ஜெஷன் அக்கர் ஆகும். ஸோ இதில் வந்து நம்ம டிசிபி ஏஜென்ட் செட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த டிசிபி ஏஜென்ட் டைப் அதேமாரி வந்து அதேமாதிரி சிங்க் ஏஜென்ட். ஸோ அதேமாரி வந்து அந்த டிசிபியோட விண்டோ அதுமாரி பேக்கெட் சைஸ் இது எல்லாமே கொடுத்துருக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து யூடிபி ஏஜென்ட். ஸோ N1 கூட வந்து யூடிபி ஏஜென்ட் அட்டாச் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி வந்து N5 இது கூட வந்து நம்ம நல் ஏஜென்ட் அட்டாச் பண்ணியிருக்கிறோம். ஸோ மேலே இந்த ரெட் கலரில் கொடுத்தது வந்து இந்த யூடிபியை தான். ஸோ அடுத்து வந்து அதோட அப்ளிகேஷன்ஸ். ஸோ நம்ம யூடிபியில் வந்து CBR. ஸோ அதேமாதிரி வந்து டிசிபியில் வந்து FTP. ஸோ இதில் வந்து டிசிபிக்குரிய அப்ளிகேஷன் வந்து FTP செட் பண்ணியிருப்போம். ஸோ அதேமாதிரி CBR வந்து நம்ம இதில் யூடிபிக்கு செட் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் அதோட பேக்கெட் சைஸ் ஸோ அதெல்லாம் கொடுத்துட்டு எந்த டைமில் ஸ்டார்ட் ஆகணும், ஸோ எந்த டைமில் வந்து ஸ்டாப் ஆகணும். ஸோ போத் FTP, CBR இந்த ரெண்டுமே கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துறோம். ஸோ எந்த டைமில் வந்து ஃபினிஷ் ஆகணும் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து NS ரன். ஸோ எல்லா TCL ஃபைலும் முடிக்கும்போது இந்த ரன் கமாண்டோட முடிக்கிறோம். ஸோ கன்ஜெஷன் கண்ட்ரோல் வந்து நம்ம NS டூல் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பார்ப்போம். தேங்க்யூ.